வாக்களிப்பீர் இரட்டை இலை சின்னத்திற்கு. 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலுக்கான அஇஅதிமுகவின் வாக்குறுதிகள். ஒவ்வொரு குடும்பத்திற்கும் இதய தெய்வம் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், இதய தெய்வம் புரட்சித் தலைவர் அம்மா என்ற தெய்வீக நல்லாட்சியுடன் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாற்று மிகுந்த வருங்கால முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் அவருடைய ஆணையின் அடிப்படையில் செங்கம் நகர அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற இந்த பிரச்சார கூட்டத்திற்கு தலைமை பொறுப்பினை ஏற்றிருக்கிற மரியாதைக்குரிய செங்கம் நகர் கழகத்துடைய செயலாளர் அன்று இணைய சகோதரர் ஆனந்தன் அவர்களே, முன்னிலை பொறுப்பினை ஏற்றிருக்கிற செங்கம் மேற்கு ஒன்றிய கழகத்துடைய செயலாளர் அன்று இணைய சகோதரர் நகர்மன்ற உறுப்பினர் மகரிஷி மனோகரன் அவர்களே, நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்புரையாற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநில மகளிருடைய துணை செயலாளர் முன்னாள் தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தினுடைய தலைவர் சகோதரி அமுதா அருணாச்சலம் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மாநில அம்மா பேரனுடைய துணை செயலாளர் மரியாதைக்குரிய அண்ணன் EN நாராயணன் அவர்களே, அனைத்துலக எம்ஜிஆர் மன்றத்துடைய துணை செயலாளர் தண்டராம்பட்டு தொகுதியினுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய அண்ணன் மணிவர்மா அவர்களே, மாநில எம்ஜிஆர் இளைஞருடைய துணை செயலாளர் முன்னாள் நகர்மன்ற உறுப்பினர் அந்த இணைய சகோதரர் கற்பனகுமார் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு சிறப்பித்துக் கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாவட்ட கழகத்தினுடைய நிர்வாகிகளே, நகர்கழகத்துடைய நிர்வாகிகளே, ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே, கழகத்திலே பல்வேறு நிலைகளிலே பணியாற்றி கொண்டிருக்கிற கழகத்துடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய மாநில மாவட்ட ஒன்றிய அளவிலே பணியாற்றி கொண்டிருக்கிற மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய அமமுக கட்சியுடைய மாவட்ட ஒன்றிய நகர நிர்வாகிகளே, மரியாதைக்குரிய பாட்டாளி மக்கள் கட்சியுடைய நிர்வாகிகளே, வருகை தந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கிற வணக்கத்துக்குரிய பெரியோர்களே, மரியாதைக்குரிய தாய்மார்களே, உங்கள் அனைவரையும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய திருவண்ணாமலை தெற்கு மாவட்ட கழகத்தின் சார்பிலேயும் செங்கம் நகர் கழகத்தின் சார்பிலேயும் அன்போடு வருக வருக என்று வரவேற்று அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் மாற்று மிகுந்த வருங்கால முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள் தலைமையில் தமிழகத்தில் கூட்டணி அமைந்திருக்கிறது. மரியாதைக்குரிய பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள், மரியாதைக்குரிய பாரதிய ஜனதா கட்சியுடைய உள்துறை அமைச்சர் இரும்பு மனிதர் அமித்ஷாஜி அவர்கள், தமிழ்நாடு மாநில பாரதிய ஜனதா கட்சியுடைய தலைவர் அண்ணன் நயினார் நாகேந்திரன் அவர்கள், மரியாதைக்குரிய அமமுக கட்சியினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் டிடிவி அவர்கள், பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் மற்றும் 13 கட்சிகள் இணைந்து தமிழகத்திலே ஒரு வலிமையான கூட்டணியை உருவாக்கி இருக்கிறார்கள். தமிழகத்துடைய ஆட்சி அதிகாரத்திலிருந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும் என்பதற்காக நடைபெற்றுக் கொண்டிருக்கிற அலங்கோல ஆட்சியினுடைய அவலங்களை நாட்டு மக்களிடத்தில் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதற்காகவும் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முன்கூட்டியே 15 தேர்தல் வாக்குறுதிகளை மக்களுக்கு அளித்திருக்கிறார்கள். அந்த வாக்குறுதிகளை உங்கள் மத்தியிலே இன்றைக்கு இந்த பிரச்சார கூட்டம் இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழகத்தில் இருக்கிற அனைத்து கூட்டணி தலைவர்கள், தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியுடைய தலைவர் GK வாசன் உள்ளிட்ட ACS கட்சியுடைய நிறுவன தலைவர் AC சண்முகம் உள்ளிட்ட இந்த இயக்கத்திற்காக இன்றைக்கு ஒன்றிணைந்து தமிழகத்திலே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை அகற்ற வேண்டும், அவர்களால் அறிவிக்கப்பட்ட 525 தேர்தல் வாக்குறுதிகளில் 10% வாக்குறுதிகளை நிறைவேற்றவில்லை என்பதை நாட்டு மக்கள் மத்தியிலே எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை பற்றி அண்ணன் மக்களையெல்லாம் பொதுச் செயலாளர் அவர்கள் உங்களை சந்தித்து எடுத்துரைக்க வேண்டும் என்ற ஆணையத்தின் அடிப்படையில் இன்றைக்கு காலையிலேயே செங்கம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பிலே நடைபெற்ற பெருமுனை பிரச்சார கூட்டத்திலே கலந்து கொண்டு அங்கே விரிவான தங்களுடைய அண்ணன் எடப்பாடியார் சொன்ன கருத்துக்களை மக்கள் மத்தியிலே எடுத்துரைக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து இன்றைக்கு நம்முடைய செங்கம் நகர் கழகத்தின் சார்பிலே இங்கே இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் சிலைக்கு முன்பாக மிக சிறப்பான முறையிலே இந்த கூட்டம் ஏற்பாடு செய்யப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இன்னும் 2-3 தினங்களுக்கு உள்ளாக தமிழகத்துடைய சட்டமன்ற தேர்தல் அறிவிக்கப்பட இருக்கிறது.
இந்த தேர்தல் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இறுதி தேர்தல் என்று அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் அறிவித்திருக்கிறார். பாரத பிரதமர் மோடிஜி அவர்கள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிற திருட்டு திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியை அடையோடு அழிக்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார். எனவே இந்த இருவரும் தலைவர்கள் மற்றும் கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் சொல்லியதின் அடிப்படையில் நடைபெற இருக்கின்ற சட்டமன்ற தேர்தலில் தமிழகத்திலே அண்ணன் எடப்பாடியார் தலைமையிலே அமைக்கப்பட்டிருக்கிற தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பிலே போட்டியிடுகின்ற வேட்பாளர்களை எல்லாம் வெற்றி பெற செய்ய வேண்டும் என்ற இந்த நேரத்திலே உங்கள் அனைவரையும் இருகரம் கூப்பி கேட்டுக்கொண்டு மரியாதை